மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நரிக்குறவர் இன மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போலி பட்டா மூலம் தங்களது நிலத்தை சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு கூறி நரிக்குறவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போலி பட்டா உருவாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆட்சியர் வளாகத்தில் தர்ணாவில் இருந்தவர் திடீரென சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து தற்போது அவர்களோடு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நரிக்குறவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் அண்மை செய்தியையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு நரிக்குறவர் இன மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். பிரபு வணக்கம். தற்போது அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? எவ்வளவு நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? முழு விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம், அதாவது ஒரக்காடு பகுதியை அள்ளிமேடு பகுதியில் வசிக்கும் நரிக்குறவ மக்களுக்கு 1971ஆம் ஆண்டு சுமார் 45 ஏக்கர் நிலமானது அரசின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. அந்த நிலத்தை அதே சமூகத்தைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமிப்பு செய்து தற்பொழுது அந்த இடத்தில் மற்ற நரிக்குறவர்கள் வசிக்க கூடாது என அவர்களை காலி செய்ய வேண்டும் எனவும் பொன்னேரி போலீஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் அதாவது அந்த இடத்திற்கு சொந்தமான நரிக்குறவர்கள் சுமார் 175 குடும்பத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் தங்களின் குழந்தைகளுடன் தற்பொழுது ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் ஆட்சியர் நேரடியாக வந்து எங்களின் குறைகளை கேட்க வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்து தற்பொழுது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இப்பகுதியே ஒரே கலேபரமாக காணப்படும் சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இவர்களை ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் இருந்து, அதாவது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அப்புறப்படுத்தும் பணிகளை போலீசார் ஈடுபட்ட நிலையிலும் அவர்களை அப்புறப்படுத்த முடியாமல் தற்பொழுது போலீசார் திணறி வருகின்றனர். இப்போ அதாவது எங்களுக்கு வழங்கப்பட்ட அரசின் சார்பில் வழங்கப்பட்ட நிலத்தினை உடனடியாக ஆட்சியர் மீட்டு தர வேண்டும் எனவும் ஆக்கிரமிப்பு செய்த நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த நிலங்களில், அதாவது அரசு ஏற்கனவே வழங்கிய நிலங்களில் அரசு உடனடியாக எங்களுக்கு மீட்டு கொடுத்து அரசின் வீட்டு மனையும் வழங்க வேண்டும் எனவும் வீடு கட்டி தர அரசின் சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 வருடங்களுக்கு மேலாக இந்த கோரிக்கையை முன்வைத்து வருவதாகவும் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து 1 வாரம் காலம் ஆனா கூட நாங்கள் இங்கிருந்து எழுந்து செல்ல மாட்டோம் என்ற தீவிர நடவடிக்கையின் காரணமாக தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 15 நிமிடங்களுக்கு மேலாக இங்க போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. இந்த நெரிசலை தடுத்து அவர்களை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் தற்பொழுது காவல்துறையினர், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தமிழரசி தலைமையிலான போலீசார் தற்பொழுது பெரும் இன்னலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை அப்புறப்படுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் அமர வைக்க ஏற்பாடுகள் இங்கு நடைபெற்று வருகிறது. இவர்களின் ஒற்றை கோரிக்கையான ஆட்சியர் எங்களிடம் வந்து பேச வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிலத்தை மீட்டு தர வேண்டும் என்பதே இந்த நரிக்குறவ இன மக்களின் கோரிக்கையாக உள்ளது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரபு. தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். எங்கள் நிலம் பற்றி நாங்கள் போராடுறோம். அந்த போலி பட்டா பண்ணிட்டு அந்த ரத்து பண்ணிட்டு எங்கள் சொந்த நிலத்தை எங்களுக்கே திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்து பேசுறதுக்கு, கலெக்டர் ஆஃபீஸாண்ட பேசுறதுக்கு வந்துருக்குறோம். அது உருப்படியாக எங்களுக்கு நல்லதாக செய்யணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ மக்கள் வந்து வந்துக்கின்னு இருக்கிறோம். இந்த 1 வருஷமா அப்படியே குழந்தை குட்டியோட தண்ணியில மழையில நெஞ்சுக்கின்னு அப்படியே குழந்தை குட்டி வாயில பிடிச்சிக்கின்னு அந்த அள்ளிமேடில் இருக்கிறோம். அது நீங்க தான் கொஞ்சம் தேவி சேர்ந்து பார்க்கணும். 45 ஏக்கரா எங்களுக்கு சொந்தமானது.
பூமி தானமான கொடுத்த இடம் இது எங்களுக்கு கொடுத்த இடம் எங்களுக்கு ஓடுன்னு சொல்லிட்டு தான் ஐயா இன்னும் கேட்டு நிற்கிறோம். இந்த 3 வருஷமா நாங்களும் போகாத இடம் இல்ல, வராத இடம் இல்ல, ஏறி இறங்காத ஆபீஸ் கிடையாது, இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னாக்கா எங்களுக்கு அந்த இடம் வேணும்னு சொல்லிதான் ஐயா இந்த 3 வருஷமா போராடிக்கினோம். இதனால இந்த பூமி தானமா கொடுத்த இடத்துக்கு வேற ஆளுங்க இந்திக்காருங்க சேட்டுக்காரனுக்கு எப்படி ஐயா நாங்க கை நட்டு போடாம அவங்களுக்கு எப்படி ஐயா கை நட்டு போட்டு கொடுத்தாங்க இடம் அவங்களுக்கு எப்படி சொல்றாங்க? போலிப்பட்டா பண்ணிக்கின்னு அவங்களுக்கு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்குது ஐயா? குறிக்கருக்கு இல்லாத உரிமை சம்சாரிக்கு என்ன இருக்குது? தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.